சூப்பராக இருக்குது. நல்ல கருத்து நிறையா இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் மேட்ரு, இந்த கடன் வாங்காதீங்க மாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் இந்த இது மட்டும் லாஜிக்காக இருக்குது. இது எதுச்சு லாஜிக்கல கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே எங்கே இருந்தோம்னா வேலை இல்லாத இன்னும் ஜாஸ்தியாக. இல்லை, நீங்கள் கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. கடலை தாண்டி போய் சம்பாதிக்கிறது தப்பு, இல்லைனா வந்து நிறையா சம்பாதிக்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் அது எந்த காரணத்துக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த காரணம் வந்து மற்றவங்க சொல்லி மற்றவங்களோட உந்துதல்னால வேற யார்கிட்டயோ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைனால நம்ம இங்கே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர். அதனால கடன்கள் ஏற்பட்டு அது அந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போகிறது தான் வந்து தவிர்க்கணும்னு நான் வெளிநாடு போகிறாங்க. அது உள்ள பேரும் கடன் அடைக்கிறதுக்கு தான் வெளிநாடு போகிறாங்க. யாருமே அங்கே போய் தங்கணும்னு போகலாம், அதுக்கு பெருமையும் கொடுக்க மாட்டாங்க. கடன் நமக்கு ஏற்பட்ட கடனை அடைக்கணுங்கிறத தான் போகிறாங்க. 3 வருஷம் அடிச்சுட்டு திருப்பி வராங்க. அதைத்தான் பண்ணுறாங்க. நீங்கள் வெளிநாட்டு போகிறதே தப்பு, நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னா அது எப்படி இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. வெளிநாட்டு போகிறது தப்புன்னு சொல்ல 2 விஷயம் இருக்குது. அவர் வரும்போது சொல்லிட்டு தானே வர்றாங்க. நீங்களாவது வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை பார்த்து சொல்லிட்டு தானே வர்றாங்க. 3 பேரை இல்லை, குடும்பத்தை பிரிஞ்சு அங்கே போய் அந்த ஒரு தனி மனிதர் மட்டும் 20 வருஷம் 25 வருஷம் தனியாக இருந்துட்டு 25 வருஷம் கழித்து பசங்கள்லாம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வரணுன்றது ஒரு சூழ்நிலை தான். இப்போ ஃபேமிலியாக அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் தங்குறாங்கன்றது ஓகே. ஃபேமிலி நீங்களாம் இங்கே இருங்க, கடனுக்காக நான் போகிறேன். நீங்கள் வந்து வேணால் வெளிநாட்டில் வாழறவங்களை கேட்டு பாருங்கள். முதல் தடவை நான் லிட்ரலாக மீட் பண்ணின பர்சன் முதல் தடவை அவங்க அங்கே போய் 1 மாதத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது நான் இந்தியா வந்துடுவேன்னு சொல்லி தான் அங்கே எல்லாருமே போகிறாங்க. 2 வருஷம் ஆகி ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப அங்கே போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பர்சன் திரும்ப இங்கே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு அங்கே இருக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. அடாப்ட் மட்டும் கிடையாது, இந்தியாவில் அதுக்கு தக்கப்படி அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அங்கே 50 லட்ச ரூபா ஒரு வருஷத்துல ஏர்ன் பண்ணாலும் 5 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாது. கரெக்ட். எங்க வந்து கஷ்டப்படணும் என்ன இருக்குன்னு கேட்குறேன். அது நீங்கள் கரெக்டு. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஒருத்தருக்கு சட்டை இல்லை அனுப்புகிறோம், கோதுமை இல்லை அனுப்புகிறோம், அரிசி இல்லை அனுப்புவோம். அப்போ வெளிநாட்டில் ஆள் இல்லைன்றதுக்காக இங்கேருந்து நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மக்களை ஆள் அனுப்பணுமா சொல்லுங்க? வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு இல்லை ஜி, அவங்க விரும்பி போகிறாங்க ஜி. ஃபர்ஸ்ட்டு விரும்பி போகல, கடனுக்காக அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே இதாக இருக்காங்களான்றது நீங்கள் சொல்ல முடியாது. வெளிநாடு போனா வர மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன் வர மாட்டாங்கன்னா இதான் ஃபேமிலியோட போய் வெளிநாட்டு போய் வராம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாதி பசங்க அங்க வெளிநாட்டுல தான் இருக்கானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இங்க இல்ல, இந்தியாவிலயோ தமிழ் யாரும் பாத்தீங்கன்னா பாதி பசங்க வெளிநாட்டுல இருப்பாங்க. அது திரும்பி வர போறதும் கிடையாது. ஏன் நல்லா இருக்கான் அவன். இங்க வந்து மறுபடியும் வந்து கஷ்டப்படு. இப்போ உங்க ஹீரோவே வந்து 3 வருஷம் வெளிநாட்டு இருந்தாலும் கடனை அடைக்க முடிஞ்சது. அவன் இங்கே இருந்தா சூழ்ச்சி பண்ணிருப்பான். ஆனா நல்லா எடுத்துறீங்க, அதை பத்தி தப்பே கிடையாது. அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா கடற்கரையில அத்தனை ஏக்கரா வீடு வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறீங்களே, வாடகை வீட்டுல தான் இருக்காரு. ஸ்லம் தானாங்க. அப்படின்னா கொஞ்சம் குச்சியோட காமிக்கிற ஹீரோங்கிறனால தனியா இடம் பிடிச்சிருக்கீங்களா? இல்ல அது காரணம் இல்லை. நீங்க கேட்ட கேள்வி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னா, இங்கேயும் ஒரு அழகான வாழ்க்கை வாழறான்றது அந்த டிஃபரன்ஸை காட்டணுன்றதுக்காக தான். இது வந்து இயல்பா ஒரு ரியாலிட்டியா நேட்டிவா அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட டெசிஷன் கிடையாது. காட்டலாம், அது ஓகே. படம் நடிச்சு எல்லாருமே நல்லவங்களா காட்டிக்கிறீங்களா, என்ன காரணம்? அவரை வச்சு பண்ணா ஓகே, ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுவாரு, நல்லா பண்றாரு. படத்துல எந்த வித இதுவும் இல்லாம, அவரு ஆப்போசிட் யாருமே இல்லாம அவர் எப்படி மேல வர மாதிரி காட்டுறீங்கன்னு எனக்கு வந்து புரியல. மீன் வந்து இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா? இல்ல, அவரு எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா அவரு அப்ப கஷ்டமே பட்டிருக்கிறாரு. அவரு ஏன் அப்ப கஷ்டப்படுறாரு? வேற வழி இல்லையே, அவர் தானே கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இல்ல பட் இல்ல, அவர் கேட்கறது மெஜாரிட்டி அப்படி இருக்காங்களேன்னு கேட்கறாரு ஜி. இப்போ கெட்டவங்க அப்படின்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வில்லன் அப்படி கிடையாது. நம்மளை வந்து திசை திருப்பறதுக்காக, கடன் வாங்க வைக்கிறதுக்காக, குவிக்கா சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு நாளும் நமக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக பல பேர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு தடவை சிக்கும் போதும் நம்மளுடைய டைம் நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்றத வேற யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டவங்கன்னா பெரிய இதில் வரமாட்டாங்க அவங்க யாருமே.
இந்த கதை எழுதும் போது சமுத்திரகனி தான் ஹீரோன்னு எழுதுனீங்களா இல்ல வந்து கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னீங்க? கதை எழுதிட்டு அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஒத்துக்கிட்டார் பண்றது. எல்லாரும் சார் 2 பெரிய டேரக்டர் ஹீரோன் கூட கௌதம் மேனன், சமுத்திரகனி 2 பேர் போட்டிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய டேரக்டர் ஆயிருக்கீங்க இந்த படத்து மூலமா. சப்போர்ட்டுக்கு வரலையே 2 பேரும். சார் கனி சார் இது வரைக்கும் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் என் கூட தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் ஒரு வேலை இருந்ததுனால வேலை நிமித்தமாக அவர் வரலையே தவிர்த்து மற்றபடி இந்த படம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் ஷூட்டிங்லேயும் அவர் டிசிப்ளின்லேயும் எல்லாமே இருந்திருக்காரு. ஜிவிஎம் சாரும் நான் டச்சில் இருக்கேன், அவர் ஃபோனில் கிண்டில் எல்லாம் இருக்கார். பட் வேற ஒரு படத்தை இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்கிற காரணத்தினால அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல. நான் வந்து இப்போ கடைசியில் கூட நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போகாதீங்க அந்த டிபேட்டுக்குள்ளே போகல. எதுவாக இருந்தாலும் உங்களை ஒரு பயமுறுத்தி இது நீங்கள் வேணும்னு சொல்லி உங்கள் மேலே திணிக்கப்படுறது இல்லை. அந்த இடத்துல ஃபினான்ஷியல் டிசிஷனாக நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா நம்ம ஒரு கையெழுத்து நம்ம போடுறோம், அதுக்கப்புறமா நீங்கள் தியாகம் பண்ணுறதுன்னா டைம் தான். கிரெடிட் கார்டு எடுத்துருக்கிறீங்க, கடனை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்றீங்க. ஏதாவது ஒருத்தர் சொல்லணும் இல்லை, ஏன்னா படம் இப்படி தான் போயிட்டு ஐசி வார்டு மாதிரி இப்படி போகல. நீங்க பார்த்துருக்கீங்க இப்படியே தான் போயிட்டு. நடுவில் வந்து அப்பா வந்து ஃபுல்லாக வந்து அறிவாளி அறிவாளின்னு சொல்றீங்க. ஆனால் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அப்பாவை முட்டான்னு சொல்ற பையனை வளர்க்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி. மேபி அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அவன் தான் சொல்றான். இல்லை நீங்கள் சொல்கிற இல்லை, அது வந்து ஆடியன்ஸு அதை வேற மாதிரி அந்த ஒரு சின்னதாக ஒரு சிந்தனை வரும்ல. டைரெக்டாக சொல்கிறத விட இந்த மாதிரி சொல்லும்போது இது கரெக்டாக இல்லையான்னு யோசிக்கணுன்ற ஒரு கேள்வி வரணும்ல, அதுக்காக வச்சது அது. பட் மேபி நான் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் சொல்லுறது. அடுத்த கதை எழுதும்போது நான் ட்ரை பண்ணுறேன். இது பண்ணா இப்படிதான் மாட்டிப்போம், நடக்கிறதுக்கு வந்துடும். இல்லை கிரெடிட் கார்டை சொல்லிடுவோம். ரெண்டுமே நல்ல சப்ஜெக்ட். ரெண்டுமே தண்ணி விட்டு இல்லை இன்னும் சின்னதாக நடுவில் வருது கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் சும்மா அப்படி. ஏன்னா ஐடியாஸ் பல விதத்தில் உங்களை குழப்பத்துக்கு ஆளுங்க இருக்காங்கன்றது தான் அதில் பாயிண்ட். ஐசி வார்டில் போகிற மாதிரி போகாமல் இப்படியே தான் போயிட்டு. இல்லை ஐ அக்ரி தட் அதுதான் அது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் சொல்லுறது. கடன் அடைக்கிறது முக்கியம் இல்லையா? கடனை அடைக்கிறது முக்கியம் இல்லை, கடன் வாங்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யோசிக்கணுன்றது தான். இல்லை இப்போ வாங்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஆசைப்பட்டு இல்லை நம்ம ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்குறோம்னு உடனே இன்னும் அந்த அந்த க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணணுன்றதுக்காக எடுக்கிற முடிவில் தான் நம்ம அகலக்கால் வைக்கும்போது தான் சிக்கல். இல்லை கடனை அடைச்சி தான் ஆகணும். நான் அது இல்லைன்னு சொல்லலை. லாஜிக்கல் டிஸ்கஷன் தாண்டி அந்த நம்ம என்ன இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றது தான். படம் நல்லா இருக்கு, நல்லா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனியோட கேரக்டர்ஸ் கட்சியில் மட்டும் குழப்பம் பண்ணியிருக்கீங்க. திரும்ப பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறது இந்த ஆங்கிளில் ஒரு வாட்டி பார்க்குறேன், ஏதாவது தோணுது. ஓகே ஓகே.